ஜனவரி 31, 1605 ஜப்பான் ஹொன்ஷு ஐலாண்ட். நேரம் அப்போது சரியா 6லேருந்து 7 மணிக்குள்ளே இருக்கும். அரண்மனைக்கு வெளியே மக்கள் சிலர் நாங்கள் மன்னரை பார்த்து முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் மன்னருக்கு போகுது. அப்போ ஆட்சி நடத்திட்டு வந்த ஷோகுன் வந்த மக்கள்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காலையில் மீன் பிடிக்க போயிருந்தோம், அங்கே பாம்பு மாதிரி ஒரு பெரிய மீனை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மன்னர் ஷோகுன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது பார்க்க எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மக்கள், அது மீன் தான், ஆனால் பாம்பு மாதிரி பெருசாக இருந்துச்சு, அதோட உடல் வெள்ளி நேரத்தில் மின்னிக்கிட்டு இருந்துச்சு, நெருப்பெறிகிற மாதிரி செதில்கள் இருந்துச்சு, அதோட கண்கள் சிகப்பு நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அரசவை முதியோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு பேரழிவிற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மன்னர் ஷோகுன், எப்படி சொல்கிறீங்க, அந்த மீனுக்கும் அழிவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முதியோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிபி 421 துவாரகா நகரில் இதே மாதிரி ஒரு பெரிய மீன் தென்பட்டதாகவும், அந்த பெரிய மீன் பாம்பு போல இருந்ததாகவும், துவாரகா நகர் மன்னனான விக்ரமாதித்தன் இதை கண்டுக்காமல் விட்டுட்டாரு. அடுத்த 3வது நாள் துவாரகா நகர் முழுசா தண்ணியில் மூழ்கி ஒரு பெரிய அலையால் மூழ்கிருச்சு அப்படின்னு கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பெரியவர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்ட மன்னர் ஷோகுன், அப்போ நம்ம நகரத்துக்கும் பேரழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. முதியோர்கள், அதற்கு கல்வெட்டில் முன்னோர்கள் எதையும் முக்கியமில்லாததை பொறிக்க மாட்டாங்க, அதனால இதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மன்னர் ஷோகுன், சரி நம்ம இங்கேருந்து தற்காலிகமாக இடம்பெயர்ந்து போகலாம், ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரழிவு நடந்துருச்சு அப்படின்னா நாமும் நம்ம கல்வெட்டில் இதை பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்த 3 நாளில் சரியா 1605 பிப்ரவரி 3ஆம் தேதி ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டு அதில் ஒரு பேரலை அப்படின்னு சொல்லப்படுற சுனாமி உருவாகி அந்த தீவு மொத்தமாக தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு இப்போ நான் சொன்ன ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். எஸ், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகி இருக்க டூம்ஸ்டே ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும், ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்னால் என்ன ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட பேரே டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்றதே கிடையாது. இதோட ரியல் நேம் ஓவர் ஃபிஷ் தான். டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷில் டூம்ஸ் அப்படின்னா அழிவு அப்படின்னு அர்த்தம், டே அப்படின்னா நாள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து அழிவு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இதோட லென்த் கிட்டத்தட்ட 26 அடி இருக்குமா, மேக்ஸிமமாக 56 ஃபீட் வரைக்கும் இது இருக்குமா. இதை ஏன் அழிவு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான பல கதைகள்லாம் இருக்குது. அந்த மித்திக்கலான கதைகள்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலான ரீசன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஓவர்ஃபிஷ் அப்படின்றது கடலோட மேற்பரப்பில் இருந்து 200லேருந்து 3280 அடி வரைக்கும் ஆழத்தில் இருக்குமா. இதை மேல் பரப்பில் பார்க்கறது அப்படின்றது ரொம்பவுமே அபூர்வம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீன் எதுக்காக மேலே வரும் அப்படின்னா, அதாவது இந்த கடல் பரப்புலேருந்து மேல் பரப்புக்கு எதுக்கு வரும் அப்படின்னா, 2 விஷயத்துக்காக மட்டும்தான் வரும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அதில் ஏதாவது அதிர்வுகள் இது உணர்ந்துச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அதுவாக கன்சிடர் பண்ணிக்கும். அதனால் மேலே அதுலேருந்து அதை பாதுகாக்கிறதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அது மேலே வரும். 2வது என்ன அப்படின்னா, ஒருவேளை இறக்கும் தருவாயிலையோ அல்லது இறந்துட்டாலோ மேலே மிதந்து வரும். எல்லா மீனுமே இறந்துட்ட மேலே வரும். அந்த மாதிரி இந்த மீனும் இறந்துருச்சு அப்படின்னா, இறக்குற தருவாயில் இருந்துச்சு அப்படின்னாலும் மேலே மிதக்கும். ஸோ இது மேலே வருது அப்படின்னாலே இறந்து தான் மேலே வரும். அப்படியும் இது உயிரோடு வருது அப்படின்னா கண்டிப்பாக கடலுக்கடியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். தென் இந்த ரிலீஸ் ஆன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஒரு ஃபிஷ் உயிரோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஆழி ஆய்வாளர்கள், அதாவது இந்த ஜுவாலஜிஸ்ட்டும் மெரைன் பயாலஜிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எந்த பேரழிவிற்கான அறிகுறியும் தெரியலை. அந்த மீன் எதுக்காக மேலே வந்துச்சு அப்படின்றதும் தெரியலை. ஸோ அதுக்கு எதுக்காக மேலே வந்தது அப்படின்றது எங்களோட கெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடல் சூறாவளியில் அந்த ஓஷன் சைக்ளோனில் சிக்கி சர்ஃபேஸ்க்கு வந்திருக்கலாம். அதால் வேகமாக நீந்த முடியாது, இந்த வேவ் மாதிரி தான் போகும். அதனால் நேராக வர முடியாது, சைட் வேவ்ஸில் வேவ்ஸ் மாதிரி தான் போக முடியும். அதனால் ரிட்டன் அந்த ஃபீட்
ஆழத்துக்கு அதனால் ரிட்டன் போக முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால சர்ஃபேஸில் அது அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. சரி ப்ரோ, இது ஏன் இப்போ இவ்வளோ பயங்கரமாக பேசப்படுது அப்படின்னா, 2011லேயும் இதே மாதிரி ஜப்பானில் ஒரு பெரிய ஓர்ஃபிஷை பார்த்துருக்காங்க. அடுத்த 3ஆவது நாள் பெரிய சுனாமி வந்து அந்த ஊரே மூழ்கிடுச்சு. அந்த சுனாமிக்கு ரிலேட்டடாக மூவிஸ்லாம் கூட வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு மீன் கரை ஒதுங்குது அப்படின்னும் போது தான் இது வந்துட்டு பெரிய ட்ரெண்டாக மாறுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி இது மேபி ஒரு மீன் தான் வந்திருக்கு. ஸோ இது ஆக்சிடென்டலாக கூட வந்திருக்கலாம். அதனால இந்த ஒன்றை வச்சு நம்ம பெரிய டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னு எந்த கெஸ்ஸிங்ஸும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.